find the volume of a cylinder. சரிங்களா? சோ இந்த क्वेश्चन பேப்பர்ல பாருங்க ரெண்டு क्वेश्चनமே சிலிண்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ வால்யூம் ஆஃப் a cylinder whose height is 2 மீட்டர். ஹைட் வந்து 2 மீட்டர். அடுத்தது பேஸ் ஏரியா. சோ பேஸ் ஏரியா அப்படினா சோ ஒரு சிலிண்டரை நீங்க எடுத்து கீழ என்ன ஷேப் தெரியுதுன்னு பாருங்க. ஒரு சிலிண்டர் அப்படி கவுத்தி பாருங்களா வீட்ல இருக்க சிலிண்டர். உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் தெரியுதா? அப்ப அதுதான் பேஸ்ல இருக்குது. அப்ப பேஸ் ஏரியானா என்ன? அந்த சர்க்கிளோட ஏரியான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப சர்க்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னா πr² = 250 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்ன கேக்குறாங்க? உருளையோட கன அளவு, சிலிண்டரோட வால்யூம். சோ வால்யூம்கான ஃபார்முலா என்ன? முதல்ல சொன்னதான் πr²h. ஓகேங்களா? இப்போ வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு πr² ஓட வேல்யூவும் தெரியும், h ஓட வேல்யூவும் தெரியும். அப்படியே எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். πr² ஓட வேல்யூ 250, h ஓட வேல்யூ 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 500 மீட்டர் கியூப். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் C ல இருக்கு பாருங்க. அடுத்தது क्वेश्चन நம்பர் 139. சரிங்களா? சோ ஒரு மரத்தோட பிரசன்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? தி பிரசன்ட் ஹைட் ஆஃப் a tree is 847 cm. Find its height 2 years ago if it increase at 10% per annum. சரிங்களா? சோ ஒவ்வொரு வருஷமும் அந்த மரம் வந்து 10% அதனுடைய உயரம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ வந்து அதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 847 சென்டிமீட்டர். அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 847 இருக்குல்ல, சரி இப்போ பிரசன்ட்ல 847 தான் அமௌண்ட். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. R வந்து 10%, N வந்து 2. ஓகேங்களா? சோ இப்போ அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 847. அதாவது ஃபார்முலா என்ன? A = P of 1 plus R/100 whole power n. Principle of 1 plus 10/100 whole power 2. சரிங்களா? சோ அடுத்தது 847 = P of, so 0 0 கேன்சல் ஆயிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 11/10 whole square. சரிங்களா? சோ இப்போ 11/10 அதை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 10/11 மாறிடும். சோ 847 into 10/11 into 10/11. ஏன்னா ஹோல் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதனால அந்த மாதிரி எழுதிருக்கேன். சரிங்களா? சோ இதை கேன்சல் பண்ணா 77 வரும். இதையும் கேன்சல் பண்ணா 7. அப்போ 7 into 10 70, 70 into 10 வந்து 700. சோ 700. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 700 சென்டிமீட்டர்ல இருந்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். சரிங்களா? சோ 847 சென்டிமீட்டர் அப்படின்னா அது வந்து 110%. அதுல இருந்து 100% கண்டுபிடிங்க. ஓகேங்களா? சோ அதாவது 847 ஃபர்ஸ்ட் இயருக்கு, அதாவது ஒரு வருஷத்துல இருந்து ஒரு வருஷத்தை ஃபர்ஸ்ட் குறைக்கிறீங்க. அப்போ 847 divided by 110 into 100. ஓகேங்களா? சோ 0 க்கு 0 கேன்சல் ஆயிடும். இதை அடிச்சோம்னா 77 வரும். அப்ப 770. ஓகேங்களா? இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதோட ஹைட் வந்து 770 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்து இன்னொரு ஒரு வருஷம் நம்ம பின்னாடி போகணும். அப்ப 770ங்கிறது 110% இன்ட்டு ஒரு 100. ஓகேங்களா? சோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். சோ 11ஐயும் 770 அடிச்சோம்னா நமக்கு 10 கிடைக்கும். சோ 70 கிடைக்கும். 70 into 10 வந்து 700. சோ இப்படியும் நம்ம போடலாம். ஓகேங்களா?